குட் ஈவினிங் ஃபேம். இன்றைக்கி பிளான் வந்து படிச்சுட்ருப்பீங்க எல்லோரும். அதில் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா அந்த சைட்ஸ் அண்டு எக்ஸவேட்டட். சிந்து சமவெளி நாகரிகத்தில் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணது, எந்த வருஷம் பண்ணாங்க, எந்த இடத்த பண்ணாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். 2023 கேட்ட டிஎன்பிசி மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ வந்து இது என்ன நம்ம பார்த்துக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பா, அதான் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு ஒரு பிளேஸ். அது 1921 தயாராம் ஷானியால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஹரப்பா சைட். அடுத்து வந்து மொஹஞ்சதாரோ, அதுக்கடுத்த வருஷம் 1921 அப்புறம் 1922 ஆர்டி பேனர்ஜி, ஸ்பெல்லிங் பேனர்ஜி வந்து ஜேஐ கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கோட் டிஜி அப்படின்ற இடத்த வந்து 1935 குரே அவர் வந்து எக்ஸகவேட் பண்ணியிருப்பார். எக்ஸகவேட் பண்ணுறத வந்து இந்த சைடு எழுதியிருக்கேன். சைட்ஸ் வந்து அந்த பக்கம், இயர் வந்து நடுவில் இருக்குது, குழப்பிக்க வேண்டாம். அப்புறம் ரோபர் அப்படின்ற இடத்த வந்து 1953 அது ஒய்டி சர்மா கண்டுபிடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்வாலி அப்படின்ற 1973 ஆர்எஸ் பிஸ்ட் பிஐஎஸ்டி ஆர்எஸ் பிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். சுக்த ஜந்தர் அப்படின்ற அந்த இடத்த 1962 ஜி டேல்ஸ் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இதுதான் வந்து சைட்ஸ். அப்புறம் அதோட இயர்ஸ், எப்போ வந்து அதை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்தாங்க, யார் பண்ணாங்க, அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து குரோனிக்கல் ஆர்டர்லாம் கேட்குறாங்க. குரோனிக்கல் ஆர்டர்னால் எந்த இது முதல்ல கண்டுபிடிச்சாங்க, எது வந்து அடுத்து கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம வரிசைப்படுத்தி மேட்ச் த ஃபாலோயிங்கில் பண்ணுற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஹரப்பா சைடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப், அப்புறம் பஞ்சாப் பாகிஸ்தானுக்கு இடப்பட்ட ஒரு இடமா வந்து ஹரப்பா சைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு இடம். இப்போ இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்து நதின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல தான் இருக்குது. சிந்து பாகிஸ்தானுக்கு இடப்பட்ட இடமா இருக்குது மொஹஞ்சதாரோ. அதே மாதிரி கோட் டிச் அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிந்து நதிக்கரையில் தான் இருக்குது. சிந்துன்ற அந்த நதியில் அந்த பிளேஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோப்பர் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாபில் தான் வந்து ரோப்பர் வந்து சுவிட்சட் ஆகிருக்கு. அங்கே தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பன்வாலி அந்த பிளேஸ் வந்து ராஜஸ்தானில் சுவிட்சட் ஆகிருக்கு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான் ஒட்டி தான் எல்லாமே வரும். சில பிளேஸ் தான் கொஞ்சம் மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுக்த ஜந்தர் இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாகிஸ்தானுக்கு உள்ள ஒரு பிளேஸ். நம்ம வந்து படித்து பார்த்துட்டு அது வந்து வேறு ஏதோ கண்ட்ரின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து அது பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு, பாலுஸ்தீன். ஸோ இந்த சைட்ஸு இயர்ஸு யார் வந்து எக்ஸைட் பண்ணது அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் டெய்லி இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் ரீல்ஸாக போடுறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை படிச்சுக்கோங்க. சமச்சீரோட ரிலேட் பண்ணி படித்து திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.